அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். வணக்கம். இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய அகழ்வரிகள் 73 74. அகழ்வரிகள்: சுட்டுதற்கு அரிதாம் சுகாதீத வெளியனம் அட்டமே சிற்சபை அருட்பெருஞ்சோதி. இந்த அகழ்வரிக்கான விளக்கம்: முன்வரியில் நிறைவான சுகம் என்பது குறிப்பிடப்பட்டது. சர்க்கரை இனிக்கும் என்றுதான் கூற முடியுமே தவிர, அந்த இனிப்பு எப்படி இருக்கும் என்று கேட்டால், அப்படி கேட்பவர் வாயில் சர்க்கரையை போட்டு அவர் சுவைக்கும்படி செய்தால்தான் அந்த இனிப்பை அவரால் உணர முடியும். நாம் அறிந்த சுகம் எதுவோ அதற்கெல்லாம் அப்பாற்பட்டதாய், எத்தகைய சுகத்திற்கும் அதீதமானதாய் உள்ள சுகத்தை அளிக்கும் வெளியாகிய ஜீவாகாசம் ஆகிய சிற்சபையோ இதுவென்ன சுட்டி காட்ட எவராலும் இயலாதாய் உள்ளது. அட்டம் என்பது 8 ஆகும். 8 என்பது தமிழில் அ என்று எழுத்தாகும். அதாவது இதை அகாரம் என்பார்கள். அகாரம் என்பதோ உயிர் ஆகும். உயிராகிய ஜீவ ஆகாசமே சிற்சபை. அகாரமே உயிர் என்பதற்கு ஆதாரம் திருமந்திரத்திலிருந்து ஒரு பாடல்: அகாரம் உயிரே உகாரம் பரமே மகாரம் மலமாய் வரும் முப்பதத்தில் சிகாரம் சிவமாய் வகாரம் வடிவமாய் அகாரம் உயிரென்று அறையலும் ஆமே. எந்த சுகத்திற்கும் மேற்பட்ட அதீதமான சுகத்தை அளிக்கும் ஜீவாகாசமாகிய சிற்சபையோ இதுவென்ன சுட்டி காட்ட இயலாத ஒன்றாகும். அத்தகைய சிற்சபையில் விளங்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் அபயம்.